ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா புடலங்காய் பொரியல் தான். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் சிறுபருப்பு போட்டு பண்ண போகிறேன். ஒரு 2 ஸ்பூன் சிறுபருப்பு ஊற வச்சுக்கோங்க. நான் கொஞ்சம் அதிகம் வச்சுருப்பேன். ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சா போதும். கழுவி எடுத்து ஊற வச்சுருங்க. புடலங்காயை நல்லா தொலியெல்லாம் சீவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த அளவு தண்ணி விட்டு வேக வைங்க. சிம்மில் வச்சு வேக வைங்க போதும். அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு நான் இன்றைக்கி கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். அதில் கடுகு, உளுந்து, வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா தாளிச்சுக்கோங்க. இது நல்லா கொஞ்சம் வதங்கின பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க புடலங்காயை சேர்த்துக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே வதக்கிக்கோங்க. கரெக்டாக இது மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. தேவைக்கு உப்பு போட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த பக்கம் பருப்பு வெந்துட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய், சீரகம், பூடு, மிளகாய், சின்ன வெங்காயம் இது எல்லாத்தையும் தண்ணி சேர்க்காமல் விழுதாக ஒரு சுற்று போட்டுக்கோங்க மிக்சியில். காய் நல்லா வெந்துட்டு தண்ணியெல்லாம் வற்றிட்டு அந்த பருப்பை எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் தண்ணி நிறைய வடிச்சிட்டிங்கன்னா பருப்புலேருந்து தண்ணி அப்படியே வடிகட்டியில் வச்சு வடிச்சிருங்க. மஞ்சள் பொடி, மசாலா விழுது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. அது பிறகு கொஞ்சம் நேரம் அதே மாதிரி கிளறி விட்டு வேக வைங்க. மசாலா வாடையெல்லாம் போன பிறகு இறக்கிக்கோங்க. ரெடி. புடலங்காய் பொரியல் ரெடி.